இன்னைக்கு பாராளுமன்றம் முடங்கி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில தகவலை முரண்பாடா இன்னைக்கு இருக்கிற பாஜக அந்த ஒன்றிய அரசு மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்றது இல்லை. அமெரிக்காவோட ஒரு வரி ஒப்பந்தம், ட்ரேட் ஒப்பந்தம் போட்டதாக சொல்றாங்க. அந்த ஒப்பந்தத்தில் கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 5% வரி. அப்படி இருந்ததை ட்ரம்ப் தான் என்ன பண்ணார், 25% வரி உங்களுக்கு உயர்த்துறேன்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னார். அது என்ன காரணம்னா, ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் நீங்கள் வாங்கக்கூடாது, இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போது இவங்களுக்கு இந்த கச்சா எண்ணெய் குறைஞ்ச விலையில் இறங்குறதுனால நம்ம இந்திய மக்களுக்கு லாபம் சேர்ந்துருச்சான்னா நிச்சயமாக அதெல்லாம் இல்லை. அப்போ யாருக்கு போச்சு? ப்ரைவேட் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு போச்சு. அப்போ இன்றைக்கி ட்ரம்ப்பு ஏற்கனவே மோடியோடைய நண்பராச்சே. அப்போ அவர் சொல்லும்போது நண்பர் மௌனம் சாதித்தார். கேட்டால் நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்னாங்க. பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணாங்க. ரெண்டாவது கேட்கலைங்கவும் அப்போ இன்னொரு 25% உயர்த்தினார். யார்? ட்ரம்ப்பு, நம்ம மோடியோடைய ஃப்ரெண்டு. அப்படி உயர்த்தினவர் இன்னும் 500 மடங்கு 500% ஏற்றுவேன்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்தார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை. போர் நிறுத்தத்தை பேசி முடிச்சுட்டேன்னு சொல்லி சொன்னது யார்? ட்ரம்ப்பு, நம்ம மோடி சொல்லலை. ஒரு இறையாண்மை உள்ள, அதுவும் உலக அளவில் போற்றுதலுக்குரிய இந்திய ஜனநாயகத்தை ஒரு தனிநபர் ட்ரம்ப்பு காலடியில் போய் அடகு வச்சுட்டாரு நம்ம பிரதமர் மோடி. இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் அப்படியே புகழ்ந்து பேசுகிறாங்க. என்னத்துக்கு புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லைங்க. 50% இருந்த ஏற்றுமதி வரியை 18% ஆக்கிட்டார். எப்படி? 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது 5%, 50% உயர்த்திட்டு 18% ஆக்கிட்டாங்க. இது எப்படி சொல்கிறது? கழுதையை ஏமாத்துறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க கிராமத்தில். பொதியை நிறையா தூக்கி வச்சுட்டு தனியாக ஒரு சின்ன பொட்டணம் வச்சுக்கிடுவாங்க. அந்த பொட்டணத்தை எல்லாத்துலையும் வச்சுட்டு அதையும் வச்சுட்டு கழுதை நகராது. உடனே அந்த சின்ன பொட்டணத்தை தூக்குனதுமே அந்த கழுதை நடந்துடும். அது மாதிரி 5% 18% உயர்ந்திருக்கு. அப்போ அதனுடைய பொருள் என்ன? உயர்ந்து தானே இருக்குது. சரி, பரவாயில்ல, விடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஏதோ கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு லாபம் இருக்கலாம். இப்போது ரஷ்யாவிலேருந்து இறக்குற கச்சா எண்ணெயும் குறைச்சிட்டாங்க. அதுக்கு எந்த விதமான பதிலும் ஒன்றிய அரசாங்கம் சொல்லலை, நமக்கு மக்களுக்கு சொல்லலை, விளக்கம் சொல்லலை. அது அவங்களுக்கு தேவையில்லைன்ற ஒரு முடிவில் அவங்க இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது மட்டும்தானே, ஓட்டு போடுறது மட்டும்தானே நம்ம. அவங்க முடிவெடுக்கிறது யார்கிட்ட கேட்டு முடிவெடுப்பாங்க? அதானி அம்பானி கிட்ட தான் கேட்டு முடிவெடுப்பாங்க. இப்போ அதானிக்கு அங்கே அமெரிக்காவில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் மேலே வழக்கு இருக்குது, கைது பண்ணுங்கிற ஒரு சூழல் இருக்குது. அது ஒன்று. இது போக ஏன் நம்ம மோடி 18% ஒத்துக்கிட்டது ஒரு பக்கம் இருந்தாலும், அமெரிக்காவுடைய பொருட்கள் நம்ம நாட்டில் இறக்குமதி பண்ணுறதுக்கு வரி என்னன்னு கேட்டிங்கன்னா 0. இது எப்படி சாத்தியம்? நம்ம பொருளை ஏற்றுமதி செய்கிறதுக்கு வரி, அவங்க பொருளை இங்கே இறக்குறதுக்கு வரி இல்லை. அப்போ என்ன பொருள்? நம்ம ஏழை எளிய பயன்படுத்த முடியாத பொருளா? அப்படி ஏதாவது முதலாளிகள் வாங்கி அவங்க வரி அதிகமாக கட்ட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இறக்க போகிறது விவசாய பொருட்கள், உணவுப் பொருட்கள். ஏற்கனவே மரபணு மாற்றத்தில் அமெரிக்காக்காரன் கூடினவன். பாலிலே அசைவ பால்னு ஒன்று உற்பத்தி பண்ணுறான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பசுவை இறைச்சிகளை வேறு வாசனையை மாற்றி இறைச்சிகளை சாப்பிட வச்சு பால் அதிகமாக கறக்கிறோம்னு சொல்கிறான். அப்போ இந்த மாதிரியான உணவுகள் வரும்போது மனிதனுடைய அந்த டிஎன்ஏவே குழம்பி மாறும். அடுத்த ஜென்ரேஷன் ஒரு புத்திசாலித்தனமான இல்லாமல் ஒரு சில்லத்தனமான ஒரு ஜென்ரேஷன் உருவாக்கிட்டு இருக்கு இப்போவே. அப்போ இது இது என்ன மாதிரியான செய்கை? இப்போ ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. அது தாங்க, ஒரு எப்ஸ்டின் ஒரு நபர் அமெரிக்காவில் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு 13 வயது முதல் 18 வயது பெண்களை பாலியல் விருந்து கொடுத்து அவன் இன்னைக்கு அமெரிக்கா அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சாங்க. அவன் சிறையில் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அவனுடைய மெயில் ஐடியிலேருந்து நிறைய விஷயங்கள் வருது. அதில் ஜியும் வர்றார். அதுதான் பிரச்சனையே. அது ஏன் வர்றாரு அப்படின்னு கேட்டோம்னா அதான் பேசவே முடியாது, அது பேசக்கூடாது. இது ஒன்று. அதே போல் நம்ம இந்திய இராணுவத்தினுடைய சீனா இந்தியா எல்லையில்
சீனா வந்து எல்லையை நெருங்கி வர்றது பீரங்கியோட அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவ ஜெனரல் வந்து தகவல் சொல்கிறாரு. யாருக்கிட்ட? ராஜ்நாத் சிங்கு இந்த மாதிரி உள்துறை அமைச்சருக்கு தகவல் சொல்லும்போது கடைசி வரை அவங்க எந்த பதிலும் சொல்லாமல் அவங்க கடைசி நிமிடத்தில் உங்களுக்கு என்ன தெரியுதோ உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சுயசரிதை என்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. அதை தடை பண்ணி வச்சிருக்கு இந்த ஒன்றிய அரசு. ஏன்? அவர் உண்மையை தானே சொன்னார். உண்மையை கண்டா தானே பாஜகவுக்கு பயம். அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ அதை நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து அதை பேசணுங்கிறாரு. பேச விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? பெண் எம்பிக்களால் மோடி உயிருக்கே ஆபத்து. அதை சொல்கிறது யார்? சபாநாயகர். அவர் ஆர்எஸ்எஸ்கார. அப்புறம் என்ன பேசுவார்? ஒரு பெண் எம்பிக்களால் வந்து உயிருக்கு ஆபத்து வர்ற அளவுக்கு பாராளுமன்ற கட்டடம் பாதுகாப்பு இல்லாததா? அப்போ பாராளுமன்றத்துக்குள்ளேயே பாதுகாப்பு கொடுக்க முடியாத உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்போ அவர்களை குற்றம் சாட்டுறாங்க. இது என்ன விதமான ஒரு கதையாடல்? இது மக்களை நம்ப வைக்கிறதா? இது சரியா? ஆக விலைவாசி உச்சத்தில் நிற்கிது. தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை, படித்தவங்களுக்கு வேலை இல்லை, கல்வியை ஒரு பக்கம் பறிக்கிறாங்க. ஒரே ஒரு இதை வச்சுக்கிறாங்க, கடவுள். யார்? நாங்கள் கடவுளை காப்பாற்றிக்க போகிறோன்னு. 2000 வருஷமாக இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கடவுள் அவங்க பாட்டுக்கு தான் இருக்காங்க. இந்த பிஜேபிக்காரங்க இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் இருந்துச்சா? அப்போல்லாம் கடவுள் இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியானதுன்னா, நாம் இந்த மக்கள் வந்து சிந்திக்கக்கூடாது. சிந்தனையற்றவர்களாக சொல்கிறத பூம்பு மாடு மாதிரி தலையாடிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் அரசு விரும்புது. அது மாதிரி சிந்திக்கிற மக்கள் இருக்க முடியுமா? குறிப்பாக தென் மாநிலங்கள் வந்து எப்போதும் சிந்தனைக்கு குறைவில்லாத மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு. இங்கே வந்து தமிழ்நாடு சரியில்லை சரியில்லை சரியில்லை, வளர்ச்சியில் இல்லை வளர்ச்சியில் இல்லை, பின்னோக்கி போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா? இது உண்மையா இன்னும் கேட்டால் அந்த மத்திய அரசாங்கம் புள்ளி விவரம் தான் கொடுக்குது தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்னு. அப்போ புள்ளி விவரம் கொடுக்குறவங்க தவறா அல்லது அமித்ஷா மோடி பேசுகிறாங்களே அது பொய்யா? எது உண்மை? ஏன் இந்த குழப்ப நிலை? ஏன்னா அதை மறைக்க முடியலை, சொல்லிடுறான். இங்கே வந்து வாய்க்கு வந்து பொய்யை பேசலாம். பொய்யிலே உருவாகி பொய்யிலேயே ஆட்சியை பிடிச்ச ஒரு கட்சி அது பாஜகவாக தான் இருக்க முடியும் நாட்டிலேயே. கேட்டால் சங்கிகள்லாம் பேசுகிறான், திமுக தான் ஊழல் பண்ணுறதுல திளைச்ச கட்சி அப்படி எப்படின்றாங்க. வாரிசு அரசியலுங்கிறாங்க. பாஜகவிலே வாரிசு இருக்கு, மற்ற அவங்க கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வாரிசு அரசியல் இருக்கு. ஊழலை பற்றி சொல்கிறாங்களே, அதை சொல்கிறதுக்கு பாஜக சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? கொரோனா காலத்தில் 2020 பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. யார்? பிஎம் கேர்னா பிரதமர் ஃபண்டு. அப்போ பிரதமர் யார்? முதல் அரசு ஊழியர். அவர் பேரில் ஆரம்பிக்கிறாங்க. அவரே விளம்பரம் பண்ணுறாரு அந்த இதுக்கு. அதுக்கு பல ஆயிரம் கோடியான பணம் வந்து சேருது. மக்கள் பணமும் கார்பரேட் நிறுவனம் கொடுக்குது. அந்த பணத்தை யாருக்கு என்ன செலவழிச்சிங்கன்னு கேட்டால் கணக்கு சொல்ல தேவையில்லைன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்னு தான் புரியலை. ஒரு பிரதமருடைய பேர்லேயே ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதை நாங்கள் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே என்ன இருக்குது? ஊழல் தானே. அதுக்கு பேர் என்னது? திமுக செய்யுதா? திமுக செய்யுது. அதிமுக செய்யலையா? அதுவும் செய்யுது. இது ஊழலுக்கு எதிராக இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் பாஜகன்னு சொல்கிற அந்த பாஜக ஊழல் செய்யலையா? கடந்த காலங்களில் பாராளுமன்றத்திலே சிஏஜி அறிக்கை கொடுத்தாங்களே, நெடுஞ்சாலைத்துறையில் 7.5 லட்சம் கோடி முறைகேடு அப்படின்னு. அப்புறம் பிரதமர் மருத்துவ காப்பீடு ஒன்று இருக்குது. அதில் ஒரே நம்பரில் லட்சக்கணக்கில் ஒரே ஃபோன் நம்பரில் போட்டு பணம் எடுப்பாங்க. இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? வடமாநிலத்தில் நடந்துச்சுல்ல, பாஜக ஆளுற மாநிலத்தில் நடந்துச்சு. இப்படிப்பட்ட ஊழலில் தெளிச்சுக்கிட்டு பொய்யா பேசிக்கிட்டு இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கோயிலை இடிக்கிறான், அந்த ஓன்னு கத்துறாங்க. டெல்லியில் 1500 வருஷம் பழமையான ஒரு கோயிலை இதே ஆர்எஸ்எஸ் கும்பல் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் உடச்சி எடுத்துட்டாங்க. அதை பற்றி ஏன் ஒரு பேரும் பேச மாட்டேங்கிறான்? இவன் கடவுளை காப்பாற்றுறதுக்கு வரலங்க. இங்கே திருப்பரங்குன்றம் மலையை பேசுகிறான்னா அந்த மலையை வேணும் அவங்களுக்கு. முருகனை ஏற்கனவே கைப்பற்றிட்டான் சுப்பிரமணிய சாமின்னு சொல்லிட்டு. இப்போ வேற இருக்கிறவனை பூரா விரட்டியா செஞ்சானா மலையை ஒரு பக்கம் உடைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கூட்டம் மலையை களவாங்கிற கூட்டம், ஓட்டை களவாங்கிற கூட்டம். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டால் இந்த இப்போ ஒரு அதிகாரி, தேர்தல் அதிகாரி கொண்டு வந்திருக்காங்க, ஞானேஷ்குமார்னு ஒரு ஆளை கொண்டு வந்திருக்காங்க. உயர்ந்தபட்ச அதிகாரம் அவனுக்கு மட்டும்தான். அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர்.
இப்படி அரசியலமைப்பு சட்டப்படி ஒருத்தருக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த மோடி கொடுத்துருக்கிறார். இது சட்டமா? இது சட்டத்துக்கு பொருமா? பொருந்தவே பொருந்தாது. இதையும் அந்த வலதுசாரி பாஜக காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தமிழ்நாட்டில் அப்படியே ரத்த ஆறு ஓடுது, வட மாநிலங்களை பூரா பால் ஆறு ஓடுதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. வெக்கமா இல்லையா? படிப்பில் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு தான் நம்பர் 1ல் இருக்குது, தொழில் வளர்ச்சியில் இங்கே தான் நம்பர் 1 இருக்குது. அதே மாதிரி மனித வள குறியீடுலையும் தமிழ்நாடு தான் முன்னாடி இருக்குது. அங்கே கடைக்கோடியில் வச்சுக்கிட்டு இருக்கிற வட மாநிலத்தில் சரி வேண்டாங்க, நம்ம உத்தரப்பிரதேச நம்ம குஜராத் எடுத்துக்கிடுவோம். ஐயா மோடி தானே ஆண்டாரு, 13 வருஷமா 15 வருஷமா ஆண்டிருக்கிறாரு. தேனாரும் பாலாறு அங்கே ஓடுதா? கார்பரேட் முதலாளிகளுக்கு ஒரு சதுர மீட்டர் 1 ரூபான்னு சொல்லி கூவி கூவி அதானிக்கு வித்த முதலமைச்சராக இருந்தவர் தான் இந்த மோடி. இவர் தான் இன்னைக்கு நாட்டை பற்றி அக்கறையாக பேசுகிறாரு. சரிங்க, ஒரு பக்கத்து நாட்டுக்காரன் நெருங்கி வர்றான்ல, உடனே அதுக்கு பதில் சொல்லணும்ல. 2 மணி நேரம் தாமதப்படுத்திட்டு கடைசியில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அப்புறம் எதுக்கு ஒரு பிரதமர்? அப்புறம் எதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர்? எதுக்கு அந்த நாடு அவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் ஓட்டை போட்டு நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம்? ஆக எதை எடுத்தாலும் வாயை திறந்தா பொய், யாரா இருந்தாலும் பொய் தான். இங்க இருக்கிற அண்ணாமலையிலேருந்து எடுத்துங்க, நயினார் நாகேந்திரன் எடுத்துங்க, கோயில் சொத்தை காப்பாத்துறேங்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் 150 கோடி சொத்து சென்னையில் ஆட்டையை போட்டு வச்சிருந்தாங்க, பறிமுதல் பண்ணாங்க. இந்த ஆட்சியில் யோக்கியம் பேசுகிறான், எப்படி ஏற்றுக்கிறது? திருடன் வர்றான் செம்படுத்து வைங்க, இன்னும் யோக்கியம் வர்றான் செம்படுத்து வைங்கன்ற கதையாக இருக்குது இவங்க கதை பூரான். பேசுகிறதெல்லாம் பாருங்கள், கலாச்சாரத்தின் மேலே தாக்குதல். நம்ம தமிழ் பண்பாட்டு அடையாளத்தை, தமிழ் தொன்மையை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இவனுங்களுக்கு இந்த கட்சிக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க மானங்கட்டு போய். நம்மளுடைய அடையாளத்தை ஏற்றுக்கிறாத ஒரு கட்சியில் முதல்ல தொடரலாமா? இப்படிப்பட்டவன் பேசிக்கிறான், கமெண்ட்ல ஒருத்தன் போடுறான், அசிங்கமாக போடுறான், ஒரு நாகரிகமாக கூட எழுத தெரியல, வாயை திறந்தா எழுத ஆரம்பித்தாலே வைக்கிறந்தான். இப்படிப்பட்ட நபர்களை பார்க்கும்போது கோபம் வரலங்க, ரொம்ப பரிதாபம் வருது. இந்த முட்டாப்பைகளை எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம்னு.